ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு யூஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே சீரிஸோட நேம் வந்து தி இர்ரெகுலர் அட் மேஜிஸ் ஸ்கூல்ன்ற சீரிஸோட 7th எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு செஞ்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் அது கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த அனிமே சீரிஸை நான் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் கைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கேன். அதை இருக்கபடியே அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் கன்ஃபார்ம் உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வளவள கொடுக்கலான்னு குழப்பி விட்டுருப்பானுங்க. அதனால யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுவே எனக்கு போதும். சரி வாங்க, நம்ம ரொம்ப பேசாம கதைக்குள்ள போலாம். அப்படின்னா அந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சதுன்னு உனக்கு தெரியலையா? நீ பார்க்கலையா? இல்ல மேம், நான் பார்த்தது எல்லாமே கெண்டோ அணியை சேர்ந்த மீபுவும், அது மட்டும் இல்லாம கெண்டூட்சு அணியை சேர்ந்த மிஸ்டர் கிரிஹாரா 2 பேருமே சேர்ந்து வாக்குவாதம் பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டிங்ல. சரி, அப்படின்னா யார் முதல்ல சண்டை ஆரம்பிச்சது? இல்ல மேம், அந்த சண்டை ஆரம்பிக்கும் போதே நான் நினைச்சிட்டேன் யாருக்காச்சும் பெரிய பலத்த காயம் ஏற்படும்னு. அப்பனா அவங்க பேசிலிருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா மேம், அதனாலதான் காயம்பட்ட கிரிஹாராவை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். அது மட்டும் இல்லாம அவனோட தப்பு அவன் உணர்ந்துட்டான். அதனால அவனுக்கு மேலும் எந்த விதமான தண்டனையும் கொடுக்க வேணும்னு நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். சரி சரிடா, ஓகே, நீ சொன்ன மாதிரி நான் பண்ணிடுறேன். எந்த விதமான தண்டனையும் அவனுக்கு கிடையாது. சரி, நீ என்ன சொல்ற? ஜியோமோன்ஜி இவர் தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஃபெடரேஷனை சேர்ந்த சேர்மனா? இவர் உண்மையிலேயே ஒரு புகழ்பெற்ற ஃபேமிலியில சேர்ந்த வாரிசு தான் இவரு. இவரை பொறுத்த வரைக்கும் நாளா உண்மையில, ஏன்னா இவர் என்னை விட கொஞ்சம் பலசாலியா தான் இருக்காரு, உடல் அளவுலயும் மேஜிக் லெவல்லையும். அப்ப அவரும் சரி, உங்களோட ஜட்ஜ்மெண்ட் நானும் ஏத்துக்கிறேன். அப்படின்னா அவன் ஒரு ஆபத்தான ஸ்பெல் ஆக்டிவேட் பண்ணது போனானா, அப்படி அவன் யூஸ் பண்ணியிருந்தானா கண்டிப்பா சஸ்பெண்ட்ல இருந்து அவனால தப்பிக்க முடியாது. அவன் அந்த விஷயம் அவனுக்கும் தெரியும். இருந்தாலும் அவனுக்கு அறிவுரெல்லாம் சொல்லணும். பிரசிடென்ட்டும் சரி, அந்த கெண்டோ குழு பத்தி என்னடா ஆச்சு? அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. சரி, அவங்க கேங்ல இருந்தவங்களும் மேஜிக் பவர் யூஸ் பண்ணாங்களா? அது அவ்வளோ சொல்றா, நீ பாத்தியா? எஸ் மேம், நான் பார்த்தேன். அவனுங்களும் யூஸ் பண்ணானுங்க, நான் தடுத்துட்டேன். அப்படியா? நல்ல வேலை தான் பண்ணியிருக்கேன். சரி, நீ இங்க இருந்து கிளம்பு. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஹீரோவும் கிளம்புறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்னா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம லியோனும், டேய் அந்த கிரிஹாரா ரேங்க் பி சேர்ந்த லீத்தல் ஸ்பெல்ல தானே பயன்படுத்தினா? நல்ல வேலை நீ தடுத்துடாத. ஆமாண்டா, அதை அவனோட ஸ்வாடுக்கு அனுப்பி அட்டாக் பண்ண பார்த்தான். அதுக்குள்ள நான் எப்படியோ கிட்ட போயிட்டு தடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மியூக்கியோ நம்ம ஹீரோவை பத்தி நான் பெருமையா சொல்லின்னு இருக்கேன். அப்ப திடீர்னு இவங்க 2 பேரும் கொஞ்சம் ரொமாட்டிக்கா நடந்து பார்த்து லியோட, டேய் கொஞ்சமாச்சு கூட பொந்தவங்க நடந்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டென்ஷன் ஆகிறான். உனக்கு என்ன தங்கச்சி இல்லைன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படுறியா அப்படின்னு நம்ம எரிக்கவும் கேட்க, அப்ப திரும்பி இவங்க ஓவரா நடந்தது பார்த்து இவங்க 2 பேரும் கடுப்புறாங்க. அதுக்கப்புறம் இவங்க நார்மலாயிட்டு பேசணும் இருக்க. அப்ப நம்ம லியோனும், டேய் சரி, எப்படி நீ அவங்களோட பவர் எல்லாம் நிறுத்தி வைக்கிறேன்? புரியல, வேற எதனா மேஜிக் பயன்படுத்துறியா என்ன? எரிக்காவும், ஆமாண்டா நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன ஸ்பெஷலான மேஜிக்கா, அப்படி இல்லைன்னா இந்த ஆன்டிக் மேஜிக் மாதிரியா? ஆனா அது உங்ககிட்ட சொல்லணும்னா கொஞ்சம் அதை ரகசியமா வச்சுக்கோங்க. என்கிட்ட கிட்ட வாங்க, நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நான் யூஸ் பண்ற மேஜிக் வந்து கர்ஸ்ட் ஜாமிங். அதை பயன்படுத்தினால எதிரிய எந்த மாதிரியான ஸ்பெல் ஆக்டிவேட் பண்ணாலும் அதை பிரேக் பண்ண முடியும். அதனால அதை ஸ்பெசிஃபைடு மேஜிக் ஜாமிங்னு நான் சொல்லுவேன். அதை மிலிட்ரியில அதிகமா பயன்படுத்துவாங்க. ஓ, மிலிட்ரி தான்? ஆமா ஆமா. அப்பனா இவன் நிறைய லக்கியான பர்சனா தான் இருக்கான். பயங்கரமான வேலை தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கானே. மோஸ்ட்லி அவனோட சிஐடியை நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ஸ்பெல்லுன்னு. அதனாலதான் அதை பிரேக் பண்ண எனக்கு இன்னும் சுலபமா இருந்தது. அந்த டைம் என்னோட சிஐடிங்க 2த்தையும் நான் பயன்படுத்தும் போது அது ஒன்னா சேர்ந்து அதை பிரேக் பண்ணிடும். பரவாயில்லடா, சூப்பரான ஆளா தான் இருக்க. நிறைய சூப்பரான வேலை பண்ணியிருக்கேன். இது அப்பனா நல்ல விஷயத்த தான் பயன்படுத்தணும். கெட்டவங்க கையில போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் போலியே. ஆமாண்டால், இந்த ஸ்பெல்லு மட்டும் வேற யாராச்சும் தெரிஞ்சதுன்னா அவங்க மோசமான வேலையை பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் மாசம் 9ஆம் தேதி கிளப் மெம்பர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் வீக் ஃபர்ஸ்ட் டேல அங்க ஏதோ ஒன்னு ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்தின்னு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோவோ கண்காணிப்புல இருக்கும் போது அவனுக்கு ஒரு கால் வருது. நம்பர் 1, உனக்கு பக்கத்துல ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் தப்பான வேலையை பண்ணின்னு இருக்கான், அவனை போய் தடுத்து நிறுத்து. ஓகே, நான் ஷிபா தான் பேசுறேன், நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல இருந்து ஓடி போக, அந்த டைம் பின்னாடி எவனும் ஒருத்தன் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கான். அப்ப ஹீரோ போகும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன் அட்டாக் பண்றது பார்த்து இவனும் அதை கவனிச்சுட்டு அதுல இருந்து தப்பிக்க. பட் ஆனா இவனை திருப்பி அட்டாக் பண்றதுக்குள்ள அவனும் அந்த இடத்துல இருந்து பயந்து ஓடிறான். ஓடும் போதே ஹீரோவும் அவன் கையில இருக்க அந்த சிஐடி பேண்டை பாத்துறான். அதுக்கப்புறம் அவனு கிளாஸ்க்கு வர, என்ன தட்சுயா, என்ன இன்னொரு தடவை இன்னைக்கு கமிட்டி மீட்டிங் போலியா உனக்கு? ஆமாண்டா, இன்னைக்கு ஹாஃப் டே டியூட்டி தான், எப்படியோ ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. தட்சுயா, உண்மையிலே சொல்றேன், நீ இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறடா. அதனால நம்ம பசங்க எல்லாரும் உன்னை எப்படி தெரியுமா கூப்பிடுறானுங்க? தி மிஸ்டீரியஸ் பர்சனான ஃபர்ஸ்ட் இயரை சேர்ந்த ஒரு மாணவன், எல்லாருக்கும் எதிராகவும் இர்ரெகுலர் மேஜிக்கை யூஸ் பண்ற ஒருத்தன் அப்படின்னு சொல்றானுங்கடா. என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி இவனு கேட்க, அந்த டைம் வெளியே நம்ம மியூக்கியோ நினைங்கிறது பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் இவங்களும் பேசி நடந்து போய் இருக்கும்போது அந்த டைம் ஒருத்தவங்களும், ஷிபா இது மீபு நீங்களா? நான் மீபு சயாக்கா கிளாஸ் இஎஸ் சேர்ந்த
சேர்ந்தவன், நானும் உன்ன போறதுதான் லோ கிளாஸ். அன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் ப்ராப்பரா தேங்க்ஸ் சொல்லாததுக்கு என்ன மன்னிச்சிட்டேன். அதனால உனக்கு எதனா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ வேணா என் கூட கொஞ்சம் வந்து பேசுறியா? இல்ல இப்ப முடியாது, பட் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வர பாக்குறேன். சரி ஓகேடா, உனக்காக அந்த கஃபேல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பட்டுமா? என்னன்னா மீபு வேற நீ போய் மீட் பண்ண போற, உங்களுக்குள்ள என்ன இருக்குதா? மேக்கி நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் எந்த விதமான இதுவும் போக மாட்டேன். கன்ஃபார்ம் நீ என்ன நம்பலாம். அவகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. மிஞ்சி பண்ண என்ன சொல்லுவா, அவளோட அந்த டீம்ல சேர சொல்லுவா, வேற எதுவும் இருக்காது, நீ கவலைப்படாத. ஆனா நீ ஏன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு தொட்டு இவங்களும் பேசினு இருக்கேன். சரி எனக்கு ஒன்னும் ஆகாது, நீ கவலைப்படாத, நான் போயிட்டு வரட்டா? சரி அப்போ எனக்கு வந்துடும் ப்ராமிஸ் பண்ணுங்க. சரி நான் ப்ராமிஸ் பண்றேன். என்ன செம்பாய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிறீங்க போல. வாடா சீபா, திரும்பியும் நீ அன்னைக்கு பண்ண விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்லிக்கிறேன். பரவாயில்ல செம்பாய், அது என்னோட ஜாப். இல்ல சீபா, நீ பண்ண விஷயம் வந்து சாதாரணமானது கிடையாது. ஒரு சின்ன காயம் கூட இல்லாம யாருக்கும் எந்த ஒரு சின்ன அடியும் படாம நீ அந்த ஒர்க்கை பண்ணிருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன். எந்த மேஜிக்கும் இல்லாத கிளப்ஸ் எல்லாம் ஒன்னா சேரத்துக்காக நான் ஆசைப்படுறேன். அதுக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கான இந்த வருஷமே நாங்க ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ண போறோம். காமன் ஒர்க்ஸோட கூட்டத்துல இருந்து பிரிஞ்சு உங்களோட கவுன்சில் முன்னாடி எங்களோட கேள்விகளை வைக்க போறோம். அதுக்கு நீ கொஞ்சம் ஒத்துக்கினா நல்லா இருக்கும்டா ஷீபா. எனக்கு புரியுது. அப்பனா என் ஹெல்ப் ஓவரா எதிர்பார்க்கறீங்களா? என்ன செம்பாய் இந்த மாதிரி கேட்டு எனக்கு கிண்டல் பண்றீங்களா? இல்லடா அதெல்லாம் கிடையாதுடா. சரி செம்பாய், அந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. வர எங்களோட கெண்டோக்கு இந்த ஸ்கூல்ல எந்த விதமான மதிப்பும் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற கலைக்கும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் மேஜிக்கா இருக்கிறதுனால அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்குது. அதனால எங்களுக்கும் ஒரு பங்கு தந்து உங்க லெவலுக்கு எங்களையும் ட்ரீட் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கேன் அப்படின்னு இவங்களும் ஒரு தீவிரவாதி மாதிரியே பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவா ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல நம்ம மீப்பு சொன்ன விஷயத்தை எல்லாமே அவனும் சொல்லின்னு இருக்கேன். அப்ப அவங்களும் அப்படியா ஒரு புதுசா ஒரு கிளப்பே கிரியேட் பண்ண போறல, அவங்களுக்கானது பண்ணலாம், தப்பு இல்லை. பட் ஆனா விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நடத்தணும். நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அது மட்டும் இல்லாம எனக்கு என்னமோ தப்பாப்படுது. இவங்கெல்லாம் இப்படி கேட்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே இங்க மேஜிக் தான் பேசி போயிடா எல்லாருமே யூஸ் பண்றாங்க. இதுல கொஞ்சம் பேர் தான் அந்த மாதிரியான கலைகளை பயன்படுத்தினாலும் இவங்க எப்படி இந்த மாதிரி இவங்களுக்கானது தனியா உருவாக்க நினைக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்குதுப்பா. மீபு செம்பா இதுதான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி எதனா ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் டவுட் இருக்குது. ஆனா என்ன பண்ணாலும் நான் அதை தடுத்துடுவேன். ஏன்னா உங்களோட அதிகாரங்களை என்கிட்ட கொடுத்துருக்கீங்களே, நான் அதை பயன்படுத்துவேன். ஓகே எதுக்கோ ஜாக்கிரதையாரு. அவங்க புதுசா ஒரு கிளப் ஓபன் பண்றதுனால ஏதோ ஒரு பிரச்சனை வருதா நான் உணர்றேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட டீச்சரை பார்க்கறதுக்காக போயிருக்கான். அப்ப அவங்களும் வந்துட்டியாடா, செகண்ட் இயர் சேர்ந்த மீபு உன்னை பத்தி கேட்டதெல்லாம் உண்மையா? இல்ல அந்த மாதிரியான தப்பான வதந்திகளெல்லாம் நீங்க நம்பாதீங்க. அப்படியா? அப்பனா ஒண்ணுமே இல்லையா? சரி அந்த விஷயத்தெல்லாம் விடுங்க. இப்ப நான் இங்க வந்ததுக்கான காரணமே நீங்க எனக்காக ஒரு வேலையை செய்யணும். அப்படியா? என்ன சொல்லு, நான் உனக்காக செய்யறேன். அவ கூட உன்னை டேட்டிங் போக செய்யணுமா? அதுவா? அதெல்லாமே மீபு வந்து என்கிட்ட எப்போல்லாம் இந்த இடத்துக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தானா அந்த டைம் நான் வந்து அவளுக்கான சொல்யூஷன்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் கலந்து பேசுவான். அதோட ஆலோசனையில தான் அப்ப என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னான். அப்படின்னா டீச்சர் என்னையும் நீங்க பரிசோதனை பண்ணி வதந்திகளை கொஞ்சம் பரப்பாம ஆலோசனை கொடுங்க எல்லாருக்கும். சரிடா ஓகே, அவனை செக்அப் பண்ணிடுறேன் அப்படின்னு அவங்களும் ஃபுல் செக்அப் பண்ண. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவனு கிளம்பேன். ஒரு நிமிஷம் நல்லா அவங்களும் ஒரு முக்கியமான விஷயத்த கேட்கறாங்க. சரி மேஜிக்கு எதிரான செயல்கள்ல ஈடுபடுற ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இன்னைக்கு யாரோட பேர்ல வந்துக்குது? எதை பத்தி சொல்றீங்க? ஆமாண்டா, அவங்க என்னதான் பார்க்க சாதுவா தெரிஞ்சாலும் அவங்க எல்லாருமே ஒரு தீவிரவாதிகள். அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான வேலையை தான் செஞ்சுன்னு இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த ஸ்கூலுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. அதுக்காக தான் நாங்க இருக்கோம். சரிடா நல்லா போச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஆனா பட் கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் இருக்கேன். அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல நம்ம மீபு செம்பாயும் யார்கிட்டயோ தனியா பேசின்னு இருக்காங்க. ஹை கிளாஸ்ல இருக்கவங்க மட்டும்தான் நிறைய விதமான சலுகைகளை பெறாங்க இந்த ஸ்கூல்ல. பட் ஆனா லோ கிளாஸ்ல இருக்கிற எங்களை மாதிரியான ஆளுங்களுக்கு கம்மியான காசு தான் வருது. அது மட்டும் இல்லாம அதுலயும் முக்கியமா மேஜிக் யூசர்ஸ்க்கு மட்டும் தான் அதிகமா காசு போகுது. அப்ப மீபுவோட லீடரும் சரி நீ கவலைப்படாத மீபு, மேஜிக்கை பயன்படுத்துறதுக்கு திறமை மட்டும் போதாது, அதுக்கு நீண்ட காலம் படிக்கணும், பயிற்சியும் தேவை. அது உனக்கு தெரியும் தானே? அதுக்கப்புறம் வீட்டுல இவங்களும் அண்ணா என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா என்ன ஸ்கூல்ல அப்படி டிஸ்கஸ் பண்ணிருந்தீங்க? ஆமா மிக்கி, ஸ்கூல் உள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டீச்சர் சொன்னாங்க என்கிட்ட இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய வேலை நடந்துன்னு இருக்குதான். அவங்க எப்ப வேணா அட்டாக் பண்ணலாம்னு சொன்னாங்க. அதை பத்தின டீட்டெயில் மட்டும் இல்லாம என்ன ஒருத்தன் இன்னைக்கு காலையில அட்டாக் பண்ண வந்தான். அவன் கையில இந்த வகையான பேண்ட் இருக்கிறத நான் பார்த்தேன். இந்த சிஐடி யாரோட தான் இருக்கும்ன்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அதை பத்தின டீட்டெயில் கலெக்ட் பண்றதுக்காக தான் இதை பார்த்துன்னு இருக்கேன். ஒருவேளை அந்த தீவிரவாதிகளோட கூட்டத்துல இந்த பேண்ட் யூஸ் பண்றவங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதை வச்சு நான் சொல்றேன்? ஆமா மிக்கி, நம்மளோட வேர்ல்டுல நம்மளோட ஸ்கூல் மட்டும் கிடையாது, மேஜிக் யூசர்ஸை உருவாக்குறதுக்காக நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது இந்த வேர்ல்டு முழுக்க. அதனால யாரு நமக்கு எதிராக செயல்படுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால கணிக்கவே முடியாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி பொறுமையா வெயிட் பண்ணி தான் அவங்களை பிடிக்கணும். சரி அப்பனா நம்மளோட நாட்டுல இருக்கவங்களோட அதிகாரத்தெல்லாம் யாருன்னா பிடிங்கிட்டாங்கன்னா யாருக்கு தான் இது லாபம்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளால ஒண்ணுமே அவங்களெல்லாம் பண்ண முடியாது. அதாவது அவங்கள பத்தின கவலைப்படுறதை விட. ஆனா இந்த 10 மாஸ்டர் வம்சாவளியை சேர்ந்தவங்களோட ஆதிக்கத்தை யாராலையும் இங்க ஏத்துக்காம வாழ முடியாது. குறிப்பா யோட்சுபாவோட குடும்பம்
குடும்பம். ஆனா அப்படி ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதை எல்லாமே தடுப்பேன். என்னோட ஆசை நம்ம 2 பேரும் இந்த ஸ்கூல்ல படிக்கிறது மட்டும்தான். ஆமா மிக்கி, நீ சொல்றதும் சரிதான். உனக்கு எரிக்கா அப்புறம் மிட்சுகின்ற 2 நண்பர்கள் வேற கிடைச்சிருக்காங்க. அதனால யாரும் நம்மளோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். கன்ஃபார்ம் அடுத்த முறை இந்த டெரரிசத்துல ஈடுபடுறதுக்காக குறிப்பா அந்த 10 மாஸ்டர் கிளானை தான் சொல்லணும். நீ கவலைப்படாத, நம்மளோட ஸ்கூல் லைஃப்பை நம்ம சந்தோஷமா வாழதான் போறோம். எவனாலையும் அதை தடுக்க முடியாது அப்படின்னு அவனும் சொல்ல அதோட இந்த எபிசோட் முடியுது. சரிங்க, இந்த வீடியோ எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கப்புறம் ஆட்டமே கொஞ்சம் சூடு பிடிக்கும் கைஸ். இதுக்கப்புறம் தான் எபிசோட்லாம் வேற லெவலில் போகுது. அதனால யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த அனிமேவே நான் உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இருக்கிறது அப்படி சொல்லிட்டு போனா கன்ஃபார்ம் உங்களுக்கு புரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால யாரும் கோச்சிக்காதீங்க. சரிங்க கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுவோமா?